இது சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற வீணாகும் நம்ம ஆற்றலை எப்படி மாபெரும் சக்தியா மாத்துறதுங்கிறத பத்தின ஒரு சுருக்கமான பார்வை. மே 7ஆம் தேதிக்கான இந்த குறிப்பில தற்காலிக இன்பங்கள்ல சிதறி போற நம்ம எனர்ஜிய எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக பலமா மாத்துறதுன்னு ரொம்ப பிராக்டிக்கலா பேசியிருக்காங்க. முதல் விஷயம், மனிதர்களை ஆட்டிப்படைக்கிற பாலியல் ஈர்ப்புங்கிற உணர்வு ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி தாங்க. அந்த தண்ணிய சும்மா வீணா ஓட விடாம ஒரு பெரிய அணை கட்டி நல்வழியில திருப்புனா எப்படி மின்சாரம் தயாரிக்கலாமோ அதே மாதிரி இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி மடைமாற்றம் செய்யறப்போ அது நம்மள உயர்த்துற ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுது. ரெண்டாவது, இந்த மாதிரி சிற்றின்பங்கள்ல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவே தற்காலிகமானதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா அதுக்காக நாம கொடுக்கற விலை ரொம்ப அதிகம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட தனித்துவத்தையே அதை அழிச்சிடும். இதிலிருந்து தப்பிக்கிற வழி புலனடக்கம் தான். இப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடு ஒரு சாதாரண மனுஷனை கூட கண்டிப்பா ஒரு சூப்பர்மேனா மாத்த வல்லமை கொண்டது. இறுதியா இதத்தான் பண்டைய இந்திய தத்துவமான வேதாந்தமும் ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது நம்மளோட ஐம்புலன்களையும் முழுமையா ஜெயிக்கிறது தான் உண்மையான யோகம். இதுவே ஒருத்தரோட சிறப்பை கட்டியெழுப்பவும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடையவும் மிகப்பெரிய அடித்தளமா அமையுது. ஆக தற்காலிக இன்பங்களை தேடி எனர்ஜியை வீணாக்காம புலன்களை அடக்கி சரியான பாதையில செலுத்துறது தான் நம்மள மாபெரும் தெய்வீக நிலைக்கு கொண்டு போறதுக்கான உண்மையான ரகசியம்.